ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. குட்டி கதைகள் 432. இதில் குரு பக்தி என்பது மிக மிக உன்னதமானது எனும் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் அனைத்து கலைகளிலும் தேர்ச்சி பெற்ற வேதன் என்ற குரு இருந்தார். அவனுக்கு உத்தங்கன் என்ற சீடன் ஒருவன் இருந்தான். பல ஆண்டுகளாக குருவிற்கு பணிவிடை செய்து சிறப்பாக கல்வி கற்று வந்தான். வேதங்கள் அனைத்தையும் கற்றுத் தெளிந்தான். கல்வி முடிந்து உத்தங்கன் குரு இடம் விடைபெற வந்தான். அவரை வணங்கி, குருவே, தங்களுக்கு நான் என்னால் என்ற காணிக்கை தர விரும்புகின்றேன் என்றான் அவன். அருமை சீடனே, உத்தங்கனே, மகிழ்ச்சி. எனது மனைவியிடம் காணிக்கையாக என்ன வேண்டும் என கேட்டுக்கொள் என்றார். உத்தங்கன் குருவின் மனைவியிடம் சென்று, குரு காணிக்கையாக யாது வேண்டும் என கேட்டான். அதற்கு குருவின் மனைவி, உத்தங்கனே, பௌஷ்ய மன்னர் இடம் சென்று அவன் மனைவியின் காதணிகளை கேட்டு வாங்கி கொண்டு வருவாயாக. இன்னும் சில நாட்களில் ஒரு சுபதினத்தில் நடைபெறும் விருந்தின் போது அணிந்து கொள்ள வேண்டும். அதற்குள் வந்துவிடு என கூறினாள். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தரான உத்தங்கன் பௌஷ்ய மன்னரின் நகரை நோக்கி புறப்பட்டான். அவன் சென்ற வழியில் ஒரு கம்பீரமான மனிதனையும் ஒரு காளை மாட்டையும் கண்டான். அந்த மனிதன் உத்தங்கனிடம், இந்த மாட்டின் சாணத்தை சாப்பிடுவாயாக, முன்பு உனது குருவும் இதை சாப்பிட்டு இருக்கின்றார் என கூறினான். உத்தங்கன் அதை சாப்பிட்டு கை கழுவிக்கொண்டு புறப்பட்டான். பௌஷ்ய மன்னரது அரண்மனையை அடைந்தான். மன்னரிடம் சென்று தான் வந்த காரியத்தை கூறினான். உடனே மன்னர் அந்தப்புறம் சென்று அரசியிடம் கேட்பாயாக என்றார். உத்தங்கன் அந்தப்புறம் சென்று அரசியாரை சந்தித்தான். அரசி அவனை அன்புடன் வரவேற்று அவன் கேட்ட தனது காதணிகளை அளித்த பின்பு, உத்தங்கனே, நாகர்களின் தலைவன் தச்சகன் இந்த அரிய தோடுகளை அபகரிக்க திட்டமிட்டு இருக்கின்றான். எனவே மிகுந்த எச்சரிக்கையுடன் கொண்டு செல்வாயாக என்றாள் அவள். அரசியாரே, தச்சகனால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என கூறி உத்தங்கன் விடைபெற்றான். அவன் சென்ற வழியில் ஒரு பிச்சைக்காரன் அவனது கண்ணில் பட்டு மறைந்தான். உத்தங்கன் அவனை பார்க்க முடியவில்லை. உத்தங்கன் நீர் அருந்தச் சென்றான். அப்போது அந்த பிச்சைக்காரன் விரைந்து வந்து காதணிகளை எடுத்துக்கொண்டு ஓட்டம் பிடித்தான். சந்தியா வந்தனம் முடித்து கொண்டு வருகையில் அதனை கண்ட உத்தங்கன் ஓடிச் சென்று அந்த பிச்சைக்காரனை பிடித்தான். உடனே பிச்சைக்காரன் உருவில் இருந்த தச்சகன் தனது சுயரூபத்தை எடுத்து பூமியில் இருந்த ஒரு துவாரத்தின் வழியாக நாக உலகம் சென்று விட்டான். உத்தங்கன் தச்சகனை பின்தொடர்ந்தான். ஒரு கம்பினால் தச்சகன் நுழைந்த பொந்தினை பெரிதாக்க முயன்றான். முடியாததால் கவலை அடைந்தான். அதனை இந்திரன் உணர்ந்து அவனது உதவிக்காக வஜ்ராயத்தை கொடுத்து அனுப்பினான். அந்த ஆயுதம் துவாரத்தை பெரிதாக்கி கொண்டு சென்றது. வஜ்ராயத்தை பின்தொடர்ந்து உத்தங்கன் துவாரத்தில் நுழைந்து நாக உலகத்தை அடைந்தான். உத்தங்கன் நாகர்களையும் தச்சர்களையும் வணங்கினான். அப்போது தன்னை சுற்றிலும் அவன் பார்த்தபோது வியப்பு அடைந்தான். ஒரு தறியில் 2 பெண்கள் கருப்பு வெள்ளை ஆடைகளை நெய்து கொண்டு இருந்தார்கள். 2 சிறுவர்கள் 12 ஆரங்கள் உடன் கூடிய ஒரு சக்கரத்தை சுழற்றி கொண்டு இருந்தார்கள். குதிரையுடன் ஒரு மனிதன் நிற்பதையும் பார்த்தான். அவர்களை வணங்கினான் உத்தங்கன். அந்த குதிரை வீரன், உனக்கு நான் என்ன உதவி செய்ய வேண்டும் என கேட்டான். நாகர்கள் எனது கட்டுப்பாட்டில் வர வேண்டும் என கேட்டான் உத்தங்கன். இந்த குதிரையினுள் ஊதுங்கள் என்றான் வீரன். உத்தங்கன் அவ்வாறே ஊதினான். குதிரையின் தோளில் உள்ள நுண்ணிய துவாரங்கள் வழியே 1000 ஜுவாலைகள் பீரிட்டு கிளம்பின. நாக உலகம் எரிந்து அழியும் நிலை ஆகிவிட்டது. தச்சகன் உத்தங்கனுக்கு தெரியாமல் தான் கவர்ந்து வந்த காதணிகளை கொண்டு வந்து உத்தங்கன் இடம் திருப்பி கொடுத்து விட்டான்.
எனது குருநாதரின் மனைவி கூறியது போல் இன்று புனித நாள். நான் வெகு தொலைவில் உள்ளேனே, எப்படி குறித்த நேரத்தில் கொண்டு சேர்ப்பேன் என சிந்தனை செய்தான். அப்பொழுது உத்தங்கா, இந்த குதிரையின் மீது ஏறி செல், வினாடியில் உன் குருவின் வீட்டை அடைந்து விடுவாய் என அந்த மனிதன் கூறினான். குருவின் வீட்டை உத்தங்கன் உடனே அடைந்து விட்டான். குருவின் பத்தினியிடம் காதணிகளை ஒப்படைத்தான். மிகுந்த மகிழ்ச்சியடைந்த குரு பத்தினி, உத்தங்கனே, உனக்கு நல்வரவு, உன் விருப்பங்கள் நிறைவேறும் என்றால். உத்தங்கன் தனது குருவிடம் சென்று வணங்கினான். அப்போது அவர், உத்தங்கா, உனது கால தாமதத்திற்கு என்ன காரணம் என கேட்டார். குருவே, தச்சகன் காதணிகளை கவர்ந்து கொண்டு ஓடிவிட்டான், நாக உலகம் சென்று விட்டான் என்றவன் மேலும் அங்கு நடந்தவை அனைத்தையும் தெரிவித்தான். அதனை கேட்டறிந்த குரு, உத்தங்கனே, நீ பார்த்த தாதா விதாதா என்ற பெண்கள் நெய்த கருப்பு வெள்ளை நூல்கள் இரவு பகலை குறிக்கின்றன. சிறுவர்கள் சுழற்றிய 12 ஆரங்கள் 12 மாதங்களில் 6 பருவங்கள் என்பதை குறிக்கின்றன. குதிரை மனிதன் மலைக்கடவுள் வருணன், குதிரையே அக்னி தேவன். வழியில் நீ பார்த்த காளை ஐராவதம் என்ற வெள்ளை யானை, அதில் சவாரி செய்தவன் இந்திரனே. நீ உண்டது காளையின் சாணம் கிடையாது, அமிர்தம். அதனை நீ உண்டதால் தான் நாக உலக பாம்புகள் உன்னை ஒன்றும் செய்ய முடியவில்லை. இந்திரன் எனது நண்பன் ஆனதால் உனக்கு வஜ்ராயத்தை தந்தான். அதனால்தான் பத்திரமாக நீ திரும்பி விட்டாய். இப்பொழுது நீ உனது இல்லத்திற்கு சென்று எல்லா நலங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்வாயாக. உனது குருபக்தி மிக மிக உன்னதமானது என வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா, ராமா ராமா ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.